வரவும் காணே வீட்டிற்கே வரவும் காணே பிகுதொம்பி மகனே 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 தெய்வமே 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 வரவும் காணே வேகுதல் கும்பியையோ மகனே தெய்வமே 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 சிவமே தெய்வமே வருவோம் என்றால் கேட்டுமே வருவோம் என்றால் கிட்டிட வழியும் காணே 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 தெய்வமே 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 தெய்வமே
தெய்வமே கேட்டுமே வருவோம் என்றார். அவனை கேட்டுமே வருவோம் என்றால் கிட்டிட வழியும் காணு தெய்வமே. தெய்வமே 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 சிவமே தெய்வமே. Thank you.
பார்வதி நாயகா பக்தர்களை காக்கும் மரப்பொருளை ஆதியை அந்தமில்லாத ஜோதியை காசி விஸ்வநாதா கருணைக்கடலை உன் திருமையால் அயோத்தியாவரை நீதியோடு இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடியவர்களை அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் எங்களுக்கான தவத்தில் சிறந்தவரும் மகா முடிவரும் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷி அடியெடுத்து வைத்தார். அயோத்தியாவில் வந்தவரை நாட்டு மக்களுக்கு பொன்முரளை வாரி வழங்கிக் கொண்டிருந்த எனது மன்னவரும் இந்த சந்திரமதியும் நான் பெற்ற மகள் லோகிதாசனும் எழுந்தோடி அவர் பாதம் படிந்து வாருங்கள் சுவாமி வந்த நோக்கம் யாரும் கூறுங்கள் சுவாமி என்று கேட்டதின் பலம் கார் இழக்க வைத்தார், நகர் இழக்க வைத்தார். என் நாயகனை பிரித்து நான் பெற்ற மகனை மேலவனாந்திரம் அனுப்பி வைத்து எங்களை வேடிக்கை பார்க்கின்றாயே, வேலைக்கு அடிமைப்படுத்தி யாருக்கு என்னமா தீங்கிழைத்தோம், எவருக்கு என்னமா தீங்கிழைத்தோம், கூலிய குறைத்தோமா, குடிமகன் கழித்தோமா, இல்லை என்று வந்தவரை பின்னே எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை தவிர எந்த எண்ணமும் இல்லாத எங்களில் ஏனமா இப்படி துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாகி வேடிக்கை பார்க்கின்றாயே தாயை மராசக்தி. காலையில் எழுந்த மகன் பசியோடு மேலவனாந்திரம் அசலாத்து மைந்தர்களோடு சென்றானே, அங்கே அசலாத்து மைந்தர்களுக்கும் நான் பெற்ற மகன் லோகிதாசனுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோருக்கும் இந்த சந்திரவதிக்கும் யாதொரு குறையில்லாமல் நீதான் அருள் புரிய வேண்டும் தாயே, நீதான் காத்தருள வேண்டும் தாயே. சொல்லாயோ வாய் திறந்து, சொல்லாயோ வாய் திறந்து, வார்த்தை ஒன்று சொல்லாயோ வாய் திறந்து. நான்
வார்த்தை ஒன்று சொல்லாய் வாய் திறந்து இல்லாயோ நீரில் வந்து நானடை கல்லாயோ நீரில் வந்து மன்றாடும் முன்போது மன்றாடும் வேலை சொல்லாயோ வாய்கிறது வார்த்தை ஒன்று சொல்லாயோ வாய்கிறது நான் பெற்ற மகன் அதிகாலை எழுந்து ஐயர் அகத்திலே வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். என்னை அடிமை கொண்ட வேதியாகப்பட்டவர் என் அருகில் கோவக்கடலோடு வந்து நின்றார். ஐயா, என்ன விஷயம் சொல்லுங்கள் ஐயா என்று அடியை சந்தி விடிந்தார். என் அகத்திலே திதி என்ற சதாப்தம் நடக்கப் போகின்றது. அதற்கு வேண்டிய காரை பிரண்டை முன்னை முச்சை மாவிளி தெப்பி போன்ற சமுத்துக்கள் எவற்றையும் மேலவனாந்தரம் சென்று பறித்து வர வேண்டும்படி என்று கட்டளையிட்டார். ஐயா, இந்த வீட்டு வேலைகளை முடித்துக் கொண்டு மேலவனாந்தரம் சென்று தெப்பை யாவற்றை சேகரித்து வருகிறேன் ஐயா. அடி சண்டி, காட்டுக்கு நீ சென்று விட்டால் அகத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் யார் அடி செய்வது? உன் மகனை போய் வர சொல்லடி என்று நான் விட்ட மகனை கட்டி அணைத்துக் கொண்டு அம்மா தாத்தா உங்களை ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா என்று என்னை கட்டி அணைத்து நான் பெற்ற மகன் கதறி ஐயா. நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொன்னேன். அப்பா, உண்ண உணவு உடுத்த உடை எனக்கு இருப்பிடம் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் உன் தந்தையா. நம்ம இருவரும் விலையோ விலை என்று வெளிகூறி வரும்போது நம்மை வாங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. மகனே, இந்த புண்ணியவன் நம்மளை வாங்கி எல்லாம் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றார். அன்னாரிட்ட கட்டளையை செய்வதற்கு கடமை இல்லாவா மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொன்னேன். எப்படி சொன்னேன்? அன்பில்லை என்றாலோ ஹலோ 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 என்ன வைங்களே என்ன வைங்க. ஆண்பிள்ளை என்றாலும் சாண்பிள்ளை தானோ, ஆண்பிள்ளை என்றாலும் சாண்பிள்ளை தானோ, மூத்த பிள்ளை காத்து நின்றடியே காத்து நிற்கும் நீர் கொண்டாடியே பரிதாபமோ ஆண்டோ பரிதாபோ பரிதாபோ ஆண்டோ பரிதாபோ.
பரிதாவோ அதோ பரிதாவோ ஆண் பிள்ளை என்றாலோ நீ தான் பிள்ளை தான் என்றோ மூத்த பிள்ளை காத்து நின்றானே காத்து நிற்கும் தீர கொண்டானே பரிதாவோ அதோ பரிதாவோ பரிதாவோ அதோ பரிதாவோ அதோ பரிதாவோ அதோ பரிதாவோ நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொன்னேன். அப்பா கலங்காத மகனே, ஐயன் உன்னை என்ன சொன்னார்? மேலவனாந்தரம் சென்று தெற்பை அவற்றை சேகரித்து வர சொன்னார். சென்று வா மகனே என்று நான் சொன்னேன். அம்மா, நான் ஒருவனாக செல்ல வேண்டுமா? என் கூட யார் யாருமா வருகிறார் என்று கேட்டான். அப்பா, நீ ஒருவனாக செல்ல வேண்டாம், உங்களோட ராமவராம், சீசுவராம், கோவிந்தவராம், கூட்டாளிமார்கள் அனைவருமே வருகிறார்கள். அப்பா, அவர்களின் கரங்களை பற்றி கொண்டு மேலவனாந்தரம் சென்று தெற்பை யாவற்றை சேகரித்து வா மகனே என்று அனுப்பி வைத்தேன். நான் பெற்ற மகனே, பசியோடு சென்றானே, பசியோடு சென்றானே நான் பெற்ற செல்வன் பசி மயக்கத்தால் எங்காவது விழுந்து விட்டானா? ஒன்றுமே புரியவில்லை. என்ன செய்வேன்? என்னமோ வர தானே மகனே என்ன செய்வேன் என்ன செய்வேன் மகள் வர காலே மகள் வர நான் என்ன செய்வேன்? என்னமோ வர தானே மகனே என் கூட கோவிந்தன் வருகிறார் என்றால் வழி நடுவே நிறைய கதையெல்லாம் சொல்வார்கள் அம்மா. அந்த கதையை கேட்டுக்கொண்டு நான் போகிறேன் அம்மா. எனக்கு தாங்க முடியாத பசி அரிக்கின்றதம்மா. ஐயனிடம் சென்று ஏதேனும் சிறிது ஆகாரம் வாங்கி நான் ஓடினேன். ஐயா வேதியரே, ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்ட புண்ணியவர்களே, நான் பெற்ற மகன் மேலவனாந்தரம் செல்ல போகின்றான். அவனுக்கு தாங்க முடியாத பசி அரிக்கின்றது. ஏதேனும் சிறிது ஆகாரம் அடி சண்டி திதி முடியும் வரை விடியும் வரை யாருக்கு அன்னம் கிடையாது, ஆகாரம் கிடையாது. உன் மகனை பட்டணியாக போய் ஆகாரம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த பல தண்ணியாவது கொடுங்கள் ஐயா, அந்த நீராகாரமாவது கொடுங்கள் ஐயா. அந்த நீராகாரத்தை பருகி கொண்டு நான் பெற்ற மகன் மேலவனாந்தரம் செல்வான் என்று கேட்டேன். அடி தந்தி, எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நீ எதிர்த்து பேசுவதற்காக விலை கொடுத்தவங்களை வாங்கினோம். உன் மகனுக்கு பசி எடுத்தால், உன் மகனுக்கு தாகம் எடுத்தால் மேலவனாந்தரம் செல்லும் வழியில் ஓடுகிற கங்கையிலே 3 கை தண்ணீர் அந்த சொல்லி நான் பெற்ற மகனுக்கு பெற்ற பிள்ளைக்கு பிடி சாதம் கொடுக்க முடியாத பாவி ஆகிவிட்டேன். நான் என்ன செய்வேன்? பெற்று வளர்த்து ஈர்கு அடிக்காமல் எறும்பு கடிக்காமல் அவனை எப்படி எல்லாம் வளர்த்து வேதிற்கு அடிமையாக்கி அவனுக்கு பிடி சாதம் கொடுக்க முடியாத தாய் ஆகிவிட்டேன். அவன் பிறந்து விட்டான் என்று
33 தேவர்களுக்கும் 45,000 ரிஷிமார்களுக்கும் அன்னமிட்டு அமுதமிட்டு அவர்களுக்கெல்லாம் முத்தாடை எல்லாம் கொடுத்து எல்லோரும் வாழ்த்தினார்கள். தேவதாசா லோகிதாசன் என்று பெயரிட்டு அவனை எல்லோரும் வாழ்த்தினார்கள். அப்பொழுது தங்க கிண்ணத்திலே பாலன்னம் இசைந்து நான் பெற்ற மகனுக்கு நிலாமுகம் காட்டி கொஞ்சோண்டு வாங்கு மகனே, கொஞ்சோண்டு சாப்பிடுறா நான் பெற்ற கண்ணு என்று சொன்னேன். அப்பொழுது எனக்கு பசி இல்லை தாயே, பசி இல்லை தாயே என்று நான் கொடுத்த அன்னத்தை மறுத்து விட்டான் வாங்குவதற்கு. அப்பேற்பட்ட பிள்ளை இன்று அன்னம் கேட்டு கொடுக்க முடியாத பாவி ஆகிவிட்டேன். நான் என்ன செய்வேன்? அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி பேரெடுக்க, தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி பெயரெடுக்க, நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகனே, நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகனே, நேரமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. கைவிளக்கை ஏற்றி வைத்து கோயிலுக்காக என் தெய்வத்தினை எனக்கு காவலுக்காக கைவிளக்கை ஏற்றி வைத்து கோயிலுக்காக என் தெய்வத்தினை எனக்கு காவலுக்காக வாழ்ந்திருந்தே அன்பு என்றும் வளர்வதற்காக ஆண்டவனே வாழ்வதற்கு வளர்வதற்காக, மகனே உன் காவலுக்காக, தாய் வருவான் மகனே உன் காவலுக்காக. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. தாய் குலத்தின் பெருமையெல்லாம் நீ சொல்ல வேண்டும். என் தலைமகளே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும். நல்லவர்கள் வாழ்த்துரைக்கும் நான் பெற வேண்டும். நல்லவர்கள் வாழ்த்துரைக்க நாள் வர வேண்டும். அதை கண்குளிர காண்பதற்கு நான் பெற வேண்டும். அதை கண்குளிர காண்பதற்கு நாள் வர வேண்டும். அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. தாய் வழி நீ நடக்க தந்தை வழி பெயரெடுக்க, நான் அதை பார்த்திருக்கேன் நேரமில்லை மகனே. நாளை பார்த்திருக்க நேரமில்லை மகனே. நேரமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. இதுதான் ஒருபுறம் என்றால் வேதிற்கு அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு இதோ வருகிறேன், தாராவதி வந்து விடுகிறேன், ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள் என்று சொல்லி சென்றாரே எனது மன்னவர். எங்கிருக்கின்றாரோ எப்படி இருக்கின்றாரோ ஒரு வழியும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். சுவாமி, தாங்கள் எங்கு இருந்தாலும்
உங்களோடு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. நாங்கள் இங்கு இருந்தாலும் உங்கள் நினைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களை மறக்க முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எப்படி மறப்பது? எங்களுடைய கண்களிலேயே இருந்து கொண்டிருக்கின்றீர்களே சுவாமி. உங்களை நினைக்காத நேரமே இல்லை சுவாமி. அப்படி ஒளிப்பேன். வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம், வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வந்து பாடுகின்றேன், நான் இருந்து வாடுகின்றேன், நான் வந்து பாடுகின்றேன். வானுயர்ந்த வேதனையை தூண்டது
கொண்டிருக்கின்றேன். எங்கோ சென்று விட்டீர்களே சுவாமி, உண்ணீர்களா உறங்கினீர்களா ஒருவரையும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்ய? உங்களை நினைக்காத நேரமே இல்லை. அயோத்தியாபுரியை விட்டு நம் பொடிநடையாக மோர் வரும் பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் சுவாமி? அம்மா, வாக்காளப்பட்ட கடனுக்காக இந்த இடத்தை விட்டு நீங்கள் தான் போகிறீர்கள் என்றால் அந்த குழந்தை லோகிதாசன் என்னம்மா செய்தான்? அக்குழந்தை எங்களிடம் விட்டு செல்கள் அம்மா, அந்த குழந்தையை நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்களே. எனது மன்னவர், நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நாட்டு மக்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள். தாய் கூட தான் பிள்ளை இருக்க வேண்டும், பிள்ளைகள் கூட தான் தாய் இருக்க வேண்டும். எங்கள் குழந்தையை நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கின்றோம். ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக சந்தோஷமாக யாரும் சண்டை சச்சரவு போட்டுக் கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள் என்று உங்களிடம் சொல்லிவிட்டு வந்தார்களே. வந்தோமே சுவாமி, இப்படி எங்களையும் பிரிந்து எங்க சென்று விட்டீர்களே சுவாமி. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அதிகாலை எழுந்த மகன் பசியோடு பட்டினியோடு சென்றாடு என்ற பொண்ண திருப்பி யாவற்றையும் சேகரித்தானா? இல்லை தூக்க முடியாமல் பசி மயக்கத்தால் எங்காவது விழுந்து விட்டாளா? ஒன்று புரியவில்லையே. அத்தி பொழுது ஆகி பறக்கின்ற பசிகள் எல்லாம் அதது இடங்களுக்கு வந்து விட்டது. நான் விட்ட மகனை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். என்ன வர காணேனே இன்னும் வர காணேனே para